கோவை மாவட்டம் சூலூர் தொகுதிக்குட்பட்ட கருமத்துமட்டி நகராட்சியில் ஒரே வார்டில் 3 பிராந்தி கடை உருவாக்கியிருக்கிறார்கள். இதுதான் இந்த அரசுடைய சாதனையாக இன்று திறந்து கொண்டிருக்கிறது. ஒரே வார்டில் இப்பொழுது பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி புதிதாக ஒரு பிராந்தி கடை திறந்து அதில் மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி. பக்கத்திலே தேவாலயம் இருக்கிறது. வாரத்தில் 2 முறை சந்தை கூடிய பகுதியாக இருக்கிறது. அதேபோல் பக்கத்திலேயே அரசு அலுவலகங்கள் இருக்கிறது. மக்கள் குடிக்கிற பகுதியாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியினுடைய மக்கள் போராட்டம் இதுவரை பல போராட்டங்கள் நடத்தி உங்கள் தொகுதி முதலமைச்சர் இந்த திட்ட முகாமிலும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து அவர்களோடு சேர்ந்து நாங்களும் விண்ணப்பம் கொடுத்தோம். ஆனால் 15 நாட்களாகி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மீண்டும் நம்முடைய நினைவூட்டல் கடிதமாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை இருக்கின்ற அனைத்து கட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த காந்தி கடையை அங்கிருந்து அகற்றாவிட்டால் பொதுமக்களை திரட்டி அந்த இடத்திலே ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அதை உரிய முறையில் எடுப்பேன் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் செல்கிறோம். அவர் அகற்றாவிட்டால் பொதுமக்களை திரட்டி அந்த இடத்தில் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அதேபோல தார் சாலைகளிடம் மிகவும் மோசமாக இருக்கிறது. தார் சாலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதேபோல குடிநீர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்முடைய தொகுதியில் பல இடங்களில் குடிநீர் பிரச்சனை இப்பொழுது இருக்கிறது. அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். பல பகுதியில் குப்பைகள் எடுப்பதில்லை. பார்த்தீங்கன்னா முதல்ல ஊராட்சி மன்ற தலைவர் எடுக்கும்போது பல பகுதியில் குப்பைகள் எடுக்கப்பட்டது. இப்பொழுது குப்பைகள் எடுப்பதில்லை. அதையெல்லாம் நிறுத்தி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கோரிக்கை மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம்.